தமிழ்ல எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே நமக்கு தெரியும். ஆமா உங்களுக்கு எல்லா சொல்லும் பொருளோடு நீங்க உணர்ந்து பாடுறீங்க. ஆமா. அனுபூதி, கண்கள்ல தண்ணீர் வரும். அவர்களுக்கு என்ன வரும்? அவர்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணினா, அதாவது ஆஹ், இந்த ஒரு பாட்டு எடுத்துக்கோங்க. அதுல வந்து உலகம்ங்கிற பொருள் உள்ள பொருள் உள்ள பல மொழிகள்ல இருக்கிற சொற்களை எடுத்து ஒரு கவிதையா போட்டிருந்தேன் நான். ஸோ அது வந்து ஒவ்வொரு வேர்டும் இட் ஜஸ்ட் மீன்ஸ் அர்த். ஆனா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லாங்குவேஜஸ் இருந்தது. ஸோ அதுக்காக ரிசர்ச் பண்ணி டர்க்கிஷ், ஈஜிப்ஷியன் அப்படி இப்படி எல்லாம் என்னெல்லாமோ லாங்குவேஜ் எல்லாம் நேட்டிவ் அமெரிக்கன் வேர்ட்ஸ் எல்லாமே சேர்த்து போட்டு அதுல அதுவும் எதுகை மோனை சேர்த்து வர மாதிரி போட்டு ஒரு வரி பாடுங்களேன். பூமாதா அதமா தேரா சுகுச்சி ஷீஜேன் அகிலா டேரா ஜனனி பிருத்திவி தரிதி துனியா ஜிகு பூமி லோக் ஜீம்லா. இல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 12 லாங்குவேஜ் வந்துருக்கும் அதுல. ஸோ சிம்பிள் டியூன் இல்ல சிம்பிள் சிம்பிள் வேர்ட்ஸ் ஆனா எல்லாமே மீனிங் வந்து earth. நடுவில் வந்து இது வாட்டர் பத்தி வருஷம் 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 ஜலவர்ஷம் வருஷம் வருஷம் நீல வண்ண சாகரம் நீர் சுமந்த மேகமாய் வருஷிக்கும் ஆ வருஷம் அந்த மாதிரி போகும். இது அமிர்த வருஷிங்கிற ராகம். அதுவும் தீட்சிதர் இன்ஸ்பிரேஷன் தான். சரிங்க. அப்போ தீட்சிதர் வந்து என்னுடைய ஒர்க்ல இந்த அளவு தூக்கலா இல்ல. பட் இருந்தாலும் தானா அந்த அமிர்த வருஷினி ராகம் அதுல அமைஞ்சது அப்படின்னா, இது வந்து தமிழ் வந்து ஒரு 7, 8 தமிழர்கள் மட்டும் பாடினார்கள். பாக்கியெல்லாம் பின்னால ஹார்மனி அந்த மாதிரி வரும் அந்த டியூன்லாம். ஸோ ஓவரால் அந்த லைட்டிங் கூட இருக்கிற பேலே டான்ஸ் அதெல்லாம் சேர்ந்து வரும்போது அது அந்த அனுபவங்கிறது இட்ஸ் மல்டி மீடியா அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அதுல வந்து இடையில வந்து இந்த பொல்யூஷன்லாம் காட்டும்போது அப்பெல்லாம் நமக்கு பவர் பாயிண்ட்லாம் கிடையாது. போட்டோ எடுத்து அதை வந்து ஸ்லைடா போட்டுட்டு அதை வந்து ஆடிட்டோரியம் ஃபுல்லா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி பண்ணிடணும். அதனால ஆடியன்ஸ்ல பாக்குறவங்களுக்கு என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமிக்க வைக்கிற ஒரு ஃபீலிங். இதெல்லாம் பழைய கதைங்க 96ல நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஆயிடுச்சு. அந்த சேர்ந்திசை பாடிய அந்த வெளிநாட்டவர் ஆ. இதை ஏதோ ஒரு வகையில உணர்ந்த அந்த தருணங்களை பகிர முடியுமா? இந்த மாதிரி ஒரு ஒத்திகை நடக்கும்போது அவங்க வந்து நம்மள பார்த்து ஆடி போயிட்டாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு பேப்பர் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. எப்படி மனப்பாடம் பண்றீங்க? எங்களால மனப்பாடம் பண்ணாம பாட முடியாது அப்படின்னு. நம்ம மக்கள் அவங்கள பார்த்து உங்களுக்கு இந்த சங்கீதம் தெரியாது. ஒரு பேப்பரை கொடுக்குறாரு கனிக்ஸ். அதை பார்த்து நீங்க எப்படி பாடுறீங்க? ஸோ 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அட்மிரேஷன் சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி